தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் முதல்வர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் உணர்ச்சி பொங்கு கூறிய வார்த்தைகள் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. உறவுகளுக்கு இங்கு மதிப்பில்லை, எல்லோருக்கும் பணம்தான் முக்கியம், எல்லோரும் பணத்தின் பின் தான் ஓடுகிறார்கள் என்று மறைமுகமாக தனது தந்தையை விமர்சித்து பேசியுள்ளார். சமீபத்தில் முதல்வர் விஜய் தனது குடும்பத்தினருடன் முழுமையாக இணைந்து விட்டார் என்றும் நீண்டகால மன வருத்தங்கள் தீர்ந்துவிட்டன என்றும் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஆனால் ஜேசன் சஞ்சயின் இந்த பேட்டி அந்த கூற்றுக்களை நேரடியாக பொய்யாக்கி உள்ளது. உறவுகளுக்கு மதிப்பில்லாத நிலையில் பணம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் மையமாகி விட்டதாக மகன் வெளிப்படையாக கூறியிருப்பது விஜயின் குடும்ப வாழ்க்கையில் இன்னும் பெரிய விரிசல் இருப்பதை உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது. மேலும் விஜய் பதவியேற்பு விழாவில் தனது மகன், மகள் மற்றும் மனைவியை அனுமதிக்க மறுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த சம்பவங்கள் அனைத்தும் சேர்ந்து விஜய் உறவுகளை புறக்கணிக்கிறார், பணம் மற்றும் அதிகாரத்தை மட்டுமே முன்னிறுத்துகிறார் என்ற விமர்சனங்களை தீவிரப்படுத்தியுள்ளன. ஜேசன் சஞ்சயின் பேட்டிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் பெருகியுள்ளன. தன் மகனே இப்படி வேதனையுடன் பேசும் அளவுக்கு விஜய் உறவுகளை மதிக்கவில்லை என்றால் அவர் எப்படி மக்களுக்கு தலைவராக முடியும் எனவும், பணத்துக்காக உறவுகளை தியாகம் செய்பவர் அரசியலில் மக்களுக்காக என்ன செய்ய போகிறார் எனவும், குடும்பத்தையே ஒன்று சேர்க்க முடியாதவர் மாநிலத்தை ஒன்று சேர்ப்பதாக கூறுவது எந்த அளவுக்கு நம்பகமானது என்றும் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். விஜயின் ரசிகர்கள் சிலர் இதை குடும்ப விவகாரம் என்று தவிர்க்க முயற்சித்தாலும் பொதுமக்கள் மத்தியில் பணமயமான மனிதர் என்ற பிம்பம் வலுப்பெற்று வருவதாக தெரிகிறது. இயக்குனராக அறிமுகமாகும் தருணத்தில் தந்தையை பற்றி இப்படி வெளிப்படையாக பேச வேண்டிய நிலைக்கு ஜேசன் சஞ்சய் தள்ளப்பட்டிருப்பதும் குடும்பத்தில் நிலவும் ஆழமான மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஜேசன் சஞ்சயின் இந்த பேட்டி விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள உண்மையான முகத்தை பொதுமக்கள் முன் தோலுரித்து காட்டியுள்ளதாக பலரும் கருதுகின்றனர்.